டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் பகுதி ஆ தமிழில் பகுதி ஆ இலக்கணம். இன்னைக்கு 17வது பார்க்க போகிறோம். எவ்வகை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். செய்தி வாக்கியம் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வகையில் அமையும். எடுத்துக்காட்டு: பாரதியாரை அனைவரும் அறிவர். மாணவர்கள் சீருடையில் வர வேண்டும். 2வது கட்டளை வாக்கியம் பிறரை ஏவுகின்ற முறையிலும் கட்டளையிடும் முறையிலும் அமையும். இறுதி சொல் வேர் சொல்லாக இருக்கும், அதாவது கட்டளை சொல், கட்டளையிடுற மாதிரி வரும். வரிசையில் நில், அறம் செய், தண்ணீர் கொண்டு வா, இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். வினா வாக்கியம் வினா பொருளை தரும் வாக்கியம். வினா எழுத்துக்கள் ஆ, ஏ, ஓ, யா அது மாதிரி முடியும். அங்கே சென்றது நீதானே, ஏன் முடியுது. முயன்றால் முடியாததும் உண்டோ, ஓல முடியுது. இது மாதிரி முடியறதுலாம் வினா வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம் மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு போன்ற இது மாதிரிலாம் வர உணர்வுகள் மூலயமா வெளிப்படுவதாக இருக்கிறது உணர்ச்சி வாக்கியம். எடுத்துக்காட்டு: ஐயகோ காமராசர் மறைந்தாரே. ஆ, தாஜ்மஹால் என்னே அழகு. அடுத்து 5 உடன்பாட்டு வினை வாக்கியம் ஒரு செயல் அல்லது தொழில் நிகழ்வதை தெரிவிப்பது. எடுத்துக்காட்டு: வயலில் மாடுகள் மேய்ந்தன. ஷாலினி போட்டித் தேர்வில் கலந்து கொண்டாள். அடுத்து எதிர்மறை வினை வாக்கியம் ஒரு செயல் அல்லது தொழில் நிகழாமையை தெரிவிப்பது. எடுத்துக்காட்டு: வயலில் ஆடுகள் மேய்ந்தில, ஆமைகள் வேகமாக ஓடா. இதெல்லாம் எதிர்மறை வினை வாக்கியம். எடுத்துக்காட்டு: பொருள் மாறா எதிர்மறை தொடர். இது எடுத்துக்காட்டு. இது பொருள் மாறாது. கலைசெல்வி கட்டுரை எழுதாமல் இல்லாள் அப்படின்னா அவ எழுதியதற்கான அர்த்தம். கலைசெல்வி கட்டுரை எழுதினான், உடன்பாடு. கலைசெல்வி கட்டுரை எழுதவில்லை, எதிர்மறை உடன்பாடு. 8 தனி வாக்கியம் ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். அப்படி இருந்தால் அது ஒரு தனி வாக்கியம். எடுத்துக்காட்டு: பாண்டியர் முத்தமிழ் வளர்த்தனர். அழகன் பாடம் எழுதுகிறான். சேர சோழ பாண்டியன் தமிழ் வளர்த்தனர். அடுத்து தொடர் வாக்கியம் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும். ஆகையால், அதனால், அது மாதிரிலாம் வார்த்தை வரும். இதுதான் தொடர் வாக்கியம். எடுத்துக்காட்டு: கண்ணன் பாடம் படித்தான், அதனால் வெற்றி பெற்றான். நாகம் இடியோசை கேட்டது, அதனால் நடுங்கியது. இது மாதிரி ஆதலால் அது மாதிரி வந்தால் அது ஒரு தொடர் வாக்கியம். அடுத்து 10 கலவை வாக்கியம் ஒரு முதன்மை வாக்கியத்துடன் ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியங்கள் இணைந்து வரும். ஓ, ஆல் அது மாதிரி. மேகம் கருத்ததால் மழை பெருகியது. ஆள் வருது, கருத்ததால் ஆள் வருது. அது மாதிரி. யார் திறமையாக பாடுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவர். யார் திறமையாக பாடுறாங்களோ அவங்க வெற்றி பாடுகிறார்களோ ஓ வருது. இதுதான் கலவை வாக்கியம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.